இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. தன் மகனுடைய நிலையாலே மனமுடைந்து கர்சனையுடன் செயல்பட்ட தகப்பனிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வசனம் இது. இந்த மகனை பிடித்திருந்த பிசாசின் ஆவி ஓமையும் செவிடுமான ஆவி, பல்லை கடித்து நுரை தள்ளி சோர்ந்து போக செய்யும் ஆவி அது. தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொலை செய்ய பார்க்கும் ஆவி அது. கொடிய ஆவி பிடித்த மகனுடைய தகப்பனுடைய உள்ளம் உடைந்து போயிருக்க வேண்டும், கண்ணீரோடு வாழ்ந்திருக்க வேண்டும். விடுதலை பெற வழியே இல்லையோ என்றபோது, நான் ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்வேன் என தன் மகனை அழைத்து வந்தான். ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி வந்தான். வாழ்வே அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது வைக்கும் விசுவாசத்தை சார்ந்த வாழ்வாகும். அடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அதன் மூலமாக ஆண்டவர் அற்புதமான ஆச்சரியமான கிரியைகளை செய்வேன் என்கிறார். ஆனால் அதிலே அவிசுவாச கலப்படம் கூடாது, துளி அவிசுவாசம் கூட வரவே கூடாது. விசுவாசிக்கான பெரும் சோதனையே அவன் விசுவாசத்தை அசைத்து கொலைய செய்யும் அவிசுவாசமே, அவிசுவாசிகளின் கூட்டமே. அன்று ஆண்டவர் தாம் தெரிந்தளித்து அதிகாரம் கொடுத்த சீடர்கள் அவிசுவாசிகளா? ஆம், விசுவாசிகள் மாத்திரமல்ல, விசுவாசமில்லாத சந்ததி என்று கூறுகிறார். எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். எதுவரைக்கும் பொறுமையாய் இருப்பேன் என்று கூறுகிறார். இது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட தான். உண்மையற்ற அவிசுவாச உலகத்தால் பாதிக்கப்பட்ட ஊழியங்கள் விசுவாசமில்லாத சந்ததிகள் இன்றும் மலிந்து காணப்படுகிறது. வேற அந்த தகப்பனிடம் அவனை குறித்து ஒரே ஒரு கேள்வியை கேட்டார். இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆனது என்று கேட்டார். இன்றைய ஊழியத்திலோ அநேகர் கள்ள ஊழியர்களாக மாறி போய் பரம்பரை பாவ விவரத்தை குறித்தோ, கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாயா, தசம பாகம் கொடுத்தாயா, ஆராதனைக்கு நீ ஒழுங்காக செல்கிறாயா என்று விசுவாசத்திற்கு புறம்பான அனாவசிய கேள்விகளால் பீடிக்கப்பட்ட ஒரு பரிதாப நிலை, அந்த சீடர்களை காட்டிலும் ஒரு பரிதாப நிலை. சொல்லப்போனால் அந்த தகப்பனுடைய விசுவாசம் அந்த சீஷர்களிடம் பேசியதால் இன்னும் பலவீனமானது. தகப்பன் மனதிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை கெஞ்சினான். அந்த நேரத்தில் ஆண்டவர் கூறிய வசனமே கேட்ட வசனமாகும். ஆண்டவரிடமே, சீஷர்களிடம் அல்ல, ஆண்டவரிடமே தன் விசுவாசம் நீங்க உதவி கேட்ட தகப்பனுடைய விசுவாசத்தை அவனுக்கு பலப்படுத்தி அவன் மகனுக்கு சுகமளித்தார். நாமும் கூட ஆண்டவரின் பாதத்திலே நேரடியாக பணிந்தேன், அவிசுவாசம் நீங்க உதவி செய்வோம் என்று கேட்போம். ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆமேன்.